ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் லோகேஷ் கனகராஜ் லியோ ஃப்ளாஷ்பேக் சீனை பற்றி பேசியிருப்பாரு. அதில் நரபலி பற்றி சொன்னது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இப்போ எடுத்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது இப்போ புழக்கத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்ததுனால மக்களுக்கு அவ்வளோவா ரிலேட்டபிளாக இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் படத்தில் நரபலி மாதிரி சென்சிட்டிவான விஷயத்தை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. உண்மையாகவே நரபலி மாதிரி விஷயம் இப்போ புழக்கத்தில் இல்லையா என்ன? சென்சிட்டிவான விஷயத்தை கமர்ஷியல் படங்களில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லவே முடியாதா என்ன? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். He's a freaking badass. நரபலினா கடவுளுக்கோ சாத்தானுக்கோ இல்லை நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா ஒரு உயிரை பலி கொடுக்கறது தான் நரபலி. சுருக்கமாக சொல்லணும்னா இது மூட நம்பிக்கையாக இருந்தாலுமே இந்த விஷயம் புழக்கத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன் போன மாதம் கூட யூபியில் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தைய அவங்க டீச்சரே அந்த ஸ்கூல் ஒரு நல்ல சக்ஸஸ் அடையணுன்ட்டு நரபலி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஏன் போன வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் சரக்கு வாங்கி தரேன்னு கூப்பிட்டு போயிட்டு ஒருத்தவங்களை நரபலி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2022 புதுக்கோட்டையில் 13 வயசு பொன் குழந்தைய அவங்க அப்பாவே நரபலி கொடுத்துருக்காரு. NCRB ரெக்கார்ட்ஸ் படி 2014 2021 வரைக்கும் 103 நரபலி கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. ஸோ லோக்கியன் நான் சொல்கிற மாதிரி இது புழக்கத்தில் இருக்கா புழக்கத்தில் இல்லையான்றதை நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக லோக்கியன் என்ன சொன்னார்னா, கமர்ஷியலான படத்தில் சென்சிட்டிவான டாப்பிக்கை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேச முடியாதுன்னு சொல்லியிருப்பார். அவர் எடுத்த படம் தான் விக்ரம். அந்த படத்தில் இந்த டைலாக்கை பிளேஸ் பண்ணியிருப்பார். இப்படியே போச்சுன்னா குரங்கா மாறிடும் சார். 80 மில்லியன் வருஷங்களா இருக்கு நம்ம குரங்குல இருந்து மனுஷன் மாற. குரங்கு என்னது? மல்டிப்ளை, ப்ராலிஃபரேட். அக்கா தெரியாது, அம்மா தெரியாது, பொண்ணு தெரியாது, தங்கச்சியும் தெரியாது. அதுவா நாம அதாவது இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணால் நம்ம மறுபடியும் குரங்காவே மாறிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. குரங்கா மாறிட்டா அக்கா தெரியாது. என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? அம்மா தெரியாது, அம்மா சாப்பிட்டா 6 நாள் ஆச்சு. பொண்ணு தெரியாது அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே சொல்லியிருப்பாரு. அப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசினதுனால தான் அந்த ட்ரக்கோட சீரியஸ்னஸ் நமக்கு புரிஞ்சுது. இதுக்காக தான் விக்ரம் இவ்வளோ கஷ்டப்படுறாரா அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. விக்ரமும் கமர்ஷியல் படம் தான். அதில் இது மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு சீன் வைக்கும்போது லியோவில் வைக்க முடியாதா என்ன? நரபலியும் ட்ரக்ஸுக்கு ஈக்குவலான ஒரு சென்சிட்டிவான மேட்டர் தான். கிட்டத்தட்ட விக்ரமில் கமல் பேசுகிற மாதிரி லியோவில் தளபதியும் இதை வெறும் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி முடிக்காமல் அதோட சீரியஸ்னஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது லோக்கியனாவும் அந்த இன்டர்வியூவில் ஒத்துக்கிட்டாரு. என்னதான் அவர் ஒத்துக்கிட்டாலும் நரபலின்றது இப்போ புழக்கத்திலே இல்லைன்னு சொன்னதும், சென்சிட்டிவான விஷயத்தை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக படத்தில் சொல்ல முடியாதுன்னு சொன்னதும், கிட்டத்தட்ட நம்ம மஞ்ச சட்டன்னா ஸ்கேம் தான் ஆனால் ஸ்கேம் இல்லைன்னு சமாளிச்சார்ல, அதே மாதிரி இருந்துச்சு. லோக்கியன்னா ஆமாம் இது என் மிஸ்டேக் தான், நான் ஒழுங்காக இல்லைன்னு இப்போ தான் அக்செப்டே பண்ணுறாரு. இவ்வளோ நாள் லியோவில் நீங்கள் பார்த்தது ஃபேக் ஃப்ளாஷ்பேக் அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு இருந்தார். சரி இப்போயாச்சும் அது ரொம்ப புவர் ரைட்டிங்கன்றதை ஒத்துக்கிட்டாருன்னு பார்த்தா அதையுமே இப்படி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. இதே கேள்வியை எங்கள் VP கிட்ட கேட்டால் அவர் என்ன சொன்னாருன்றதை நீங்களே பாருங்கள். ட்ரெயினில் பாம்பு வச்சது பிரபுதேவா சாரோட ஒரு ஐடியா. அவர் தான் வச்சுருப்பார். ஆக்சுவலி மோகன் சாரி செக்யூரிட்டி பே அப்படின்னு போட்டு உண்மையாகவே கூட இருந்து குளிப்பறிச்ச பிரபுதேவா சாரை அசால்ட்டாக மன்னிச்சு விட்டுட்டாருப்பா. கடைசியாக சாரி நான் கவனிக்கல அப்படின்னு. ஆனால் விஜய் சாரை இவ்வளோ ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்னு. கரெக்டு தான். பாம்பு வச்சது அவர். அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. எவ்வளோ பெரிய பிளான நைட்டு 3 மணிக்கு கக்கூத்துல உட்காந்து கண்டுபிடிச்சிட்டான் பாத்தியா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.